ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட தேவனை ஆராதிக்கும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆமென். நாம் குடும்பமாய் பயபக்தியாய் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், 2-3 பேர் என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே இருக்கிறேன் என்று சொன்னதான சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நம் மத்தியில் எழுந்தள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம் கண்களை மூடி அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தெய்வம், இம்மட்டும் நம்மை காத்த தெய்வம், இம்மட்டும் தம்முடைய சிறகுகளில் நம்மை பாதுகாத்து எடுத்து நிலைநிறுத்தி வழிநடத்தின தெய்வம், அந்த தெய்வத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே ராஜா, நீ தந்ததான இந்த அருமையான வேலைக்கா உமக்கு நன்றி அப்பா. இத்தனை நாட்களிலும் நம்முடைய திவ்ய கிருபை ஸ்தோத்திரம் அப்பா. எங்களையும் சபையாம் குடும்பத்தின் அவர்கள் மேலும் ஆண்டவர் நம்முடைய தெய்வீக பாதுகாப்பு கூட இருந்து வழி நடத்தின தயவுக்காயும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த நல்ல ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உம்மை நோக்கி பார்க்க நீர் பாராட்டியிருக்கிற தயவுக்காயும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, நீர் நடத்தி வந்த, நீர் வழி நடத்தின, நீர் பாதுகாத்த ஆண்டவர் உம்முடைய கிருபையில் எண்ணி உம்மை நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தல்வீராக. நன்றியுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்தில் காணப்பட்டு ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹிருதயத்தோடு கூட உம்மை பாடி மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்தலுங்க ஆண்டவரே. எங்களை உம்முடைய கரத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஆராதனைகள், அனு கேட்கிறதா நம்முடைய திவ்ய வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுக்கு பயனுள்ளதாய் அமைய கிருபை செய்தலுங்க. நீர் ஆட்கொண்டு மகிமைப்படுவீராக. உம்முடைய திருநாம மகிமைப்படும்படியாக செபிக்கிறோம். உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் லாக்டவுன் நீண்டு கொண்டு போய் கொண்டிருக்கிறதே, என்ன செய்வது ஏது செய்வதென்றுள்ளதான கலக்கம் பலருக்குள் காணப்படுகிறது. என்ன செய்வேன் ஏது செய்வேன் என்றுள்ளதான கலாய்ப்புகளின் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை, இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன் தேவன், நானே உனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லி அவர் திவ்ய வாக்கு தத்தத்தை நல்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். சேர்ந்து பாடுவோமா? இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்றதான பாடல் சேர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன், வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்பை சொல்லி நான் அழைத்தேனே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன்பை சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன், வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே, வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளம் கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், மறந்து போவதில்லை.
சத்தியமோ ஜீவனோ நானே வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே இஸ்ரவேலே பயப்படாதே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் துன்ப நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் நேரம் சோர்ந்து விடாதே ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன் சீக்கிரம் வருவேன் அழைத்து செல்வேன் எழுந்து ஒளி வீசு வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் தீ நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய் தீ நடுவே நீ நடந்தாலும் எரிந்து நீயும் போக மாட்டாய் ஆறுகளை கடக்கும் போது மூழ்கி போக மாட்டாய் வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவன் வழியோ சத்தியமோ ஜீவனோ வழியோ சத்தியமோ ஜீவனோ நானே. ஹல்லேலூயா. வழியும் சத்தியம் ஜீவனுமான நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவனை நாம் அண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆமென். எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாமல் ஆமென். அல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நமக்காய் யாவையும் நல்கிற சர்வ வல்லமுள்ள தெய்வம் நமக்காய் யாவையும் தந்து நம்மை குறையில்லாமல் வழி நடத்துகிற நல்ல தெய்வம். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்காய் சகலத்தையும் செய்ய துடிப்பது போல, குறைவில்லாமல் பார்க்க துடிப்பது போல, ஆமென், அதை விட மேலாய் நம்முடைய தேவன் நமக்காய் யாவையும் செய்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோமா? சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோருக்கு குறையில்லையே. ஆன பாடல். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவக்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவக்கு குறையில்லையே. சிங்க குட்டிகள்
பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. எதிரிகள் விருந்தோன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். எதிரிகள் விருந்தோன்றை ஆயத்தப்படுத்துகின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகின்றார். பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவியை பொழிகின்றார். ஆத்துமாவை தேற்றுகின்றார். ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும். ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லை. என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்க
குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. குறை இல்லையே, குறை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறை இல்லையே. ஹல்லேலூயா, ஆமென். குறை இல்லாமல் வழி நடத்துகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆமென். அவர் நல்லவர், ஒரு நாள் அவரோடு சேர்ந்து அவர் நம்மை படைத்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கும் போது உண்மையிலே தெய்வீக பிரசன்னத்தால் நம்மை நிரப்புகிறவர். நாம் செய்ய வேண்டிய வேலை அவரை மகிமைப்படுத்துவதை நாம் செயல்படுத்தும் போது, ஆமென், பரலோகத்தின் தேவன் அவர் செய்ய வேண்டிய குறைவின்றி நமக்காய் சகலத்தையும் நல்கி கைவிடாமல் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஆமென். நாம் சேர்ந்து பாடுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. இரண்டான பாடல் சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். யாவரும் ஆமென். அல்லேலூயா. தெய்வீக பிரசன்னத்தை உணர ஆமென். கர்த்தரை துதித்து பாடி மகிழ இந்த நேரத்தில் ஆமென். அல்லேலூயா. ஒருமுகப்படுவோமா? நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், உனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். உன் கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், உன் வேதனை அறிகிறார். விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுகந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம்
தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. என்று கூப்பிடு உண்மையா, என்று கூப்பிடு உண்மையா, உன் குறைவெல்லாம் நீக்குவா, உன் குறைவெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், உன் கண்ணீரை துடைப்பவர், கலவண்டை நீக்கிறார், உன் கலவண்டை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், கர்த்தரே மாற்றுவா, என் கர்த்தரே மாற்றுவா. கரம் நீட்டி தேற்றுவா, இன்று கரம் நீட்டி தேற்றுவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோது கைவிடா, ஒரு நாள் விலகிடா. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே, இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் மாறி மலை உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி பெண் மாறி மலை உன்னதத்தினின்று வந்திறங்குதே. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. பலத்தின் மேலே மாபலனே புது பலன் நாம் பெற்றிட. சால்வைதனை எலிசாடைந்தாப்போ சோர்வின்றி பல என்றும் நாடுவோ. சால்வைதனை எலிசாடைந்தாப்போ சோர்வின்றி பல என்றும் நாடுவோ. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. கிருபையின் மேல் மா கிருபை கர்த்தரிடம் நாம் பெற்றிட. ஸ்திரீகளுக்குள் மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். ஸ்திரீகளுக்குள்
மரியாள் பெற்ற பாக்கியம் ஸ்தோத்திரம் பாடி என்றும் தேடுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி பின் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி பின் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. ஜெயத்தின் மேலே மாஜயமே ஜெயதோனியாய் பெற்றிட. ஜெயத்தின் மேலே மாஜயமே ஜெயதோனியாய் பெற்றிட. போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். போர் முனையில் சிறு தாவீது போல போர் வீரராக என்றும் ஜெயிப்போம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட. நம்பிக்கையின் மேல் நம்பிக்கை நல் விசுவாசம் பெற்றிட. ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காண்போம். ஆதி அப்போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பெண் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி மேல் பெண் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் நாம் பெற்றிட. மகிமையின் மேல் மகிமை மறுரூபம் நாம் பெற்றிட. கன்னிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்றும் வாழ்வோம். கன்னிமை நேரத்திலே பறந்தே கர்த்தருடன் நாம் என்றும் வாழ்வோம். இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. இரட்டிப்பான நன்மைகள் தந்திட இயேசு வாக்களித்தாரே. முன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி மேல் பின் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. முன் மாறி பின் மாறி மலையே உன்னதத்தினின்று வந்திறங்குதே. டரபஷந்தலபா அம்மே பலத்தின் மேல் பலனடைய ஜெயத்தின் மேல் ஜெயமடைய கிருபை மேல் கிருபை பெறும்படியா டரபஷந்தல பௌடிரம் தராரபடிரபா அம்மே. ரெட்டிப்பான அபிஷேகம் ரெட்டிப்பான வல்லமை ரெட்டிப்பான வரங்களினால தேவன் நிரப்புகிறவ டரபஷந்தல பௌடிரம் தராரபடிரபா. வாஞ்சையோடு வாஞ்சையோடு கர்த்தரை நோக்குகிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டவளாய் போனதில்லை. அமே வாஞ்சோடு தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனே இந்த நேரத்தில் உம்முடைய திவ்ய வல்லமை உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஆட்கொள்ளட்டும். சகல பயங்களும் மாறி சகல கவலைகளும் மாறி அமேன் உம்மை மகிமைப்படுத்த உம்மை கலிகூற நம்பிக்கை
நம்பிக்கை மேல் நம்பிக்கை பெற்றவளா. ஆமென். அல்லேலூயா. என்னை அழைத்தவர் இன்னார் என்று அறிவே. அம்மே என்னை வேறு பிரித்தவர் இன்னார் என்று அறிவே. அவர் என்னோடு இருக்கிறதேவோ, என்னை கைவிடாமல் வழி நடத்துகிறதேவோ, என்னை நித்தியத்தில் சேர்க்கும் வரையிலோ என்னை விட்டு விலகாதபடி என்னை கைவிடாமல் நம்முடைய திவ்ய சிறகுகளை மறைத்து என்னை எடுத்து பயன்படுத்துகிறதேவோ. ஹல்லேலூயா. ஆமென். அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆமென். அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்தில் அவர் வந்து மகிமைப்படுகிறதேவோ, அவர் வந்து மகிமைப்படுகிறதேவோ. ஹல்லேலூயா. ஆமென். மகிமை மேல் மகிமை அடையும்படியா, மறுரூபம் அடையும்படியா இந்த நாட்களில் ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாட்களை போலல்ல, உன்னதத்தின் வல்லமை, உன்னதத்தின் அபிஷேகம் நம் ஒவ்வொருவரை மேற்கொள்ளும் போது ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாக இருந்ததான பேதுருவை போல அல்ல, அபிஷேகம் பெறுவதற்கு முன்பாக பேதுருவுக்கு இருந்ததான பயம் அபிஷேகம் பெற்றபோது அபிஷேகத்தின் நிறைவிலே அல்லேலூயா ஆமென் கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்த போது பயங்கள் மாறினது. ஆமென். யாரை கண்டு பயந்தார்களோ, யாரை கண்டு ஒதுங்கி இருந்தார்களோ அவர்களுக்கு முன்பாக நின்று கர்த்தரை மகிமைப்படுத்த, கர்த்தரை சாட்சியிட்டு மகிமைப்படுத்த இந்த நாட்களில் கிருபை செய்தவர், அந்த நாட்களில் கிருபை செய்தவர் இந்த நாட்களிலும் கிருபை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த கொண்டிருக்கும் போது இதுவரையிலோ தம்முடைய திவ்ய சிறகு நிழலிலே கண்மலை வெடிப்பிலே மறைத்து பாதுகாத்தவர் வெளியே வந்ததான மோசே முகம் பிரகாசித்தது போல, மோசேயின் முகம் பிரகாசித்தது போல இந்த நாளில் உங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கும்படியா என் தேவன் கிருபை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். மீட்கப்படுத்தாதவர், எடுத்து நிலை நிறுத்துகிறவர், கூட இருக்கிறவர், கூட இருந்து வழி நடத்துகிறவர் அந்த நல்ல தேவோ, அந்த நல்ல தேவோ. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. அதுவே அதிலே ஆண்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் பூரித்து மகிழ எனக்கு கிருபை செய்கிறவரே என்று ஆண்டவரை நோக்கி ஆமென் அவரை பாடுவோமா. ஹல்லேலூயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா, உம் அன்பொன்றே போதுமையா, உம் அன்பொன்றே போதுமையா. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன 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 தேவ பிரசன்ன. கரம் பிடித்த நாயகரே, என்னை கரம் பிடித்த நாயகரே, கைவிடாது தூயவோரே, என்னை கைவிடாது தூயவோரே. பிரசன்ன பிரசன்ன தேவ பிரசன்ன
உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. இயேசு ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுமாப்பா, இந்த பிரசனம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய திவ்ய பிரசனத்துக்குள்ளே ஆமென் ஒவ்வொரு நாளும் கழிவுற ஆமென் கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட தேவன் இம்மட்டுமா நம்முடைய தேசத்துக்கு சமாதானத்தை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார். இன்னும் தெய்வீக சமாதானம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களும் தொடர்ந்துள்ள நாட்களிலும் தெய்வீக வழிநடத்துதல் தேவை. ஆமென். இந்த நாட்களிலே கொள்ளை நோய் ஆதிக்கங்கள் முற்றிலுமாய் நம்முடைய தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போகும்படியாய் முற்றிலுமாய் ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தை விட்டு உலக நாடுகளை விட்டு அப்புறப்பட்டு போகும்படியாய் ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கிரியை வெளிப்படுத்தும்படியாய் இரு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி உம்மை நோக்கி பார்த்தபோது ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்தின் அழிவிலிருந்து ஜனத்தை மீட்டவர் இந்த நேரத்திலும் அப்பா உமக்கு நேராக எங்கள் கரங்களை உயர்த்துகிறோம், உமக்கு நேராக எங்களை கரங்களை உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ராஜா ஆண்டவரே குறை குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தில் இந்த நாட்களில் ஆண்டவரே ஆதிக்கம் செலுத்துகிற இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாய் அப்புறப்பட்டு போய் ராஜா எங்கள் தேசம் விடுவிக்கப்பட, எங்கள் தேசம் ஆண்டவரே மீண்டு வர என் தேவனின் கிருபை செய்தழுவீராக, என் தேவனின் கிருபை செய்தழுவீராக, என் தேவனின் கிருபை செய்தழுவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். பலவீனத்தோடு இருக்கிறான உள்ளங்களுக்காய் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. அஜா ஆண்டவர் இந்த நேரத்திலும் பலவீனத்தோடு இருக்கிறான உள்ளங்களே உம்முடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறதான நேரமா இருக்கிறது. ராஜா உம்முடைய திவ்ய கரத்தை நீட்டி தொடுவீராக. உம்முடைய திவ்ய கரம் ஆண்டவர் அவள் மேல் அமரட்டும், திவ்ய சௌக்கியத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆமென். உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்து கொண்டார்கள். ஆமென். ஆண்டு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட எங்கள் சபையாம் குடும்பத்தால் ஆண்டு ஸ்தோத்திரம் அப்பா சில பலவீனத்தோடு இருக்கிறதை ஆண்டவரே நீர் காண்கிறீரே. ஆண்டவர் வியாதியின் படுக்கையில் அப்பட்டு கிடக்கிறதை காண்கிறீரே. ராஜா அவர்களை நீர் தொட்டு சௌக்கியப்படுத்தி விடுதலையாக்கி ராஜா ஸ்தோத்திரம் அப்பா மரணத்தின் கோர பிடியிலிருந்து அவளை தூக்கி எடுத்து ரட்சித்து ஆமென். ஹல்லேலூயா. எடுத்து ஆண்டு ஸ்தோத்திரம் அப்பா சபை நடுவே சாட்சியா எடுத்து நீர் நிலைநிறுத்துகிறதேவோ, எடுத்து நீர் நிலைநிறுத்துகிறதேவோ உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கிரியை நடப்பிக்கிறதேவோ, நீ சர்வ வல்லமையுள்ளதேவோ. லாரபா சந்தல பொடிரபா. ஆமென். நம்முடைய கரம் தொடட்டும், நம்முடைய கரம் ஆண்டவர் அங்கு கிரியை செய்யட்டும். ஹல்லேலூயா. அஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். முன் களத்தில் நின்று செயல்படுகிறதால ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நபர்களை உம்முடைய சிறகுகளை மறைத்தொழுவீராக. அஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் சபையாம் குடும்பத்திலும் காணப்படுகிறதால அந்த ஸ்தோத்திரம் அப்பா ஒவ்வொரு டாக்டர்ஸுகளே, ஒவ்வொரு நர்சஸ்களே, அந்த ஸ்தோத்திரம் அப்பா காவல்துறை அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் அந்த ஸ்தோத்திரம் அப்பா இன்னமா ஆண்டவரே பொது சேவையில் தங்களை ஈடுபடுத்த இருக்கிறதால ஒவ்வொரு உள்ளங்களை உம்முடைய சிறகுகளை மறைத்தழுவீராக, இரத்த கோட்டைகள் மறைத்தழுவீராக. தீங்கும் அவர்களை அணுகாதபடிக்கு உம்முடைய திவ்ய பாதுகாப்பு நிழலை மறைத்தழும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தின தெய்வோ, இம்மட்டும் பாதுகாத்த தெய்வோ, இனிமேலும் நீர் பாதுகாக்க வல்லவரா கூட இருந்து எஸ் லோர்ட் அவர்களை பலப்படுத்தி ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கிறான உள்ள
உள்ளங்களுக்கு ஒரு ஆறுதலா தேறுதலா நம்பிக்கையின் வார்த்தைகளை பகிர்ந்தளித்து உம்முடைய சமூகத்து நேராவளை வழிநடத்துகிறான தீபங்களாய் காணப்பட என் தேவன் அவளை எடுத்து பயன்படுத்துவீராக. எஸ் லோ, நீர் எடுத்து பயன்படுத்த போற தேவக்கா மக்கள் நன்றி ஆண்டவரே. வெகு சீக்கிரத்தில் ஆண்டவரே இந்த கொலை நோயின் ஆதிக்கங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போய் நாங்கள் ஒருமித்து உம்மை ஆராதிக்க, ஒருமித்து உம்மில கலிகூர்ந்து மகள எங்களுக்கு நீர் கிருபை சேர தயவுக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் தேவனே ராஜா, நீ தந்ததான இந்த அருமையான வேலைக்கா மக்கள் நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் உம்மை பாடி மைமைப்படுத்த உம்மிலை கழிவுற எங்களுக்கு நீர் பாராட்டின கிருபைக்கா மக்கள் நன்றி ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரம். இந்த நாள் வரையிலும் நீர் ஆண்டவர் எங்கள் சபையாம் குடும்பத்தை உம்முடைய காருண்யத்தின் சிறகுநிலை மறைத்து ராஜா பாதுகாத்த தேவனே, தொடர்ந்து உம்முடைய திவ்ய கிருபை லோடு கூட இருக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா ஸ்தோத்திரம். தொடர்ந்துள்ளதான ஒவ்வொரு தேவனீராக ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். நான் ஸ்தோத்திரம் அப்பா. நீர் கிருபை செய்தலுங்க, நீர் கிருபை செய்தலுங்க அப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய திருநாம மகிமைப்பட கிருபை செய்தலுங்க. துதி கன மகிமை உமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனை நாளிலும் தெய்வ சன்னிதானத்தில் வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறதான அன்பு உள்ளங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். 2021 வருடத்தின் ஜூன் மாதம் என்ற இந்த 6ஆம் மாதத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. அறிவிப்புகளை கவனிப்போம். சபையில் சிலர் இந்த நாட்களில் மருத்துவமனையில் காணப்படுகிறார்கள். மிகவும் கவலைக்கிடமாயிருக்கிற உள்ளங்களும் உண்டு. நம்மவர்களுக்காக நாம் ஊக்கமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் இந்த உள்ளங்களை விடுவிப்பாராக. வீடுகளில் அடைபட்டிருக்கும் இந்த நாட்களில் கிறிஸ்துவுடன் ஒன்றாவதில் ஆர்வம் காட்டுவோம். கர்த்தருடைய வசனங்களுக்கு நாம் முதலிடம் கொடுப்போம். 3 நேர ஜெபங்களில் காலை, மத்தியானம், சாயங்காலம் உள்ள ஜெப நேரங்களிலே கர்த்தரோடுள்ள உறவில் வளருவோம். வேத வசனத்திலும் ஆண்டவரோடுள்ள உறவிலும் வளருவதற்கு கர்த்தர் நாட்களிலே கிருபை தருவாராக. ஒவ்வொரு நாளும் விசுவாச மக்களில் சிலரோடு தொலைத்தொடர்பு மூலமாய் நலம் விசாரித்து சிறு ஜெபங்களை செய்து ஊக்குவிப்போம். மிகப்பெரிய பேர் உதவியாக அது காணப்படும். சமூகத்தில் பாதிக்கப்படும் சில குடும்பங்களுடைய மன உணர்வுகளை புரிந்து போஷிப்பு, பராமரிப்பு, ஆவிக்குரிய நிலையின் உயிர்மீட்சிக்கு உதவியாயிருப்போம். பலர் நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்துவை நம்மில் காண்பதற்கு அது உதவியாக இருக்கும். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று பவுல் கலாத்தியர் 4:19 கூறியது போல நம் பிள்ளைகளில், புருஷனில், மனைவியில், பெற்றாரில், சகோதரங்களில் கிறிஸ்துவின் குணலட்சணங்கள் வளருவதற்கு ஜெபிப்போம், முயற்சிப்போம். பவுலுடையதான அந்த தரிசன சிந்தை நம்மில் இருப்பதாக. இவ்வுலக சரீர மரணத்தை குறித்து கவலைப்படுகிறோம், பயப்படுகிறோம். ஆனால் அதைவிட அக்கினி கடலில் தள்ளப்படும் நித்திய மரணத்தை குறித்து நாம் அதிகம் கண்ணீர் சிந்த வேண்டியதான நாட்களாக இருக்கிறது.
விழித்து இந்த நாட்களில் செயல்படுவோம். ஆண்டவதாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. இந்த நாளின் வாசிப்புக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள வேத வாக்கியங்களாகும். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள வேத வாக்கியங்களை நாம் எடுத்து ஒன்றாய் எழும்பி நின்று சேர்ந்து வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், பெற்றார், நாம் ஒன்றாய் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி பயபக்தியுடன் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14 முதல் 21 வரை உள்ள வேத வாக்கியங்கள் சேர்ந்து வாசிப்போம். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆண்டவர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அமர்ந்து கொள்வோம். இந்த நேரத்தில் ஒரு பாடலை நாம் கவனித்து தொடர்ந்து நாம் தேவ செய்திக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாம் அதிசீக்கிரத்தில் நேரில் பார்த்து நாம் ஒன்றாய் கர்த்தரை ஆராதிக்கும் நாட்கள் வெகு சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று கூறியிருக்கிற வசனத்தை போல இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிப்போம். நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களின் தேவன். நம் ஒவ்வொருவரையும் செட்டையின் மறைவில் மறைத்து பாதுகாக்கும்படியாய் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு பாடலின் சில அடிகளை நாம் பாடுவோம். எழுந்தேல்கா எழுந்தேல்கா, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. எழுந்தேல்கா எழுந்தேல்கா, இயேசுவின் நாமத்தில் ஜெயம் உண்டு. தோல்வி இல்லா, இனி தோல்வி இல்லா, தோல்வியை குறிச்சுள்ள சிந்த வேண்டாம். தோல்வி இல்லா, இனி தோல்வி இல்லா, தோல்வியை குறிச்சுள்ள சிந்த வேண்டாம். எന്റെ ചിന്ത ജയം മാത്രം, എന്റെ ലക്ഷ്യം ജയം മാത്രം, എന്റെ ചിന്ത ജയം മാത്രം, എന്റെ ലക്ഷ്യം ജയം മാത്രം, എന്റെ വാക്ക് ജയം മാത്രം, ദൈവം നൽകും ജയം മാത്രം, എന്റെ വാക്കും ജയം മാത്രം, ദൈവം നൽകും ജയം മാത്രം. ശരീരമേ ജീവൻ പ്രാപിക്കാം, കുറവുകൾ നീങ്ങി ജീവൻ പ്രാപിക്കാം. ശരീരമേ ജീവൻ പ്രാപിക്കാം, കുറവുകൾ നീങ്ങി ജീവൻ പ്രാപിക്കാം. നാടിഞ്ഞരമ്പുകളെ ജീവൻ പ്രാപിക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജീവൻ
പ്രാപിക്കാം. നാടി ഞരമ്പുകളെ ജീവൻ പ്രാപിക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജീവൻ പ്രാപിക്കാം. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. ബന്ധങ്ങളെ ജീവൻ പ്രാപിക്കാം. ബുദ്ധിശക്തിയെ ജീവൻ പ്രാപിക്കാം. ബന്ധങ്ങളെ ജീവൻ പ്രാപിക്കാം. ബുദ്ധിശക്തിയെ ജീവൻ പ്രാപിക്കാം. ധനസ്ഥിതിയെ ജീവൻ പ്രാപിക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജീവൻ പ്രാപിക്കാം. ധനസ്ഥിതിയെ ജീവൻ പ്രാപിക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജീവൻ പ്രാപിക്കാം. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. സാപത്തിൻ നുകമേ തകർന്നു പോകാം. പാപത്തിൻ നുകമേ തകർന്നു പോകാം. സാപത്തിൻ നുകമേ തകർന്നു പോകാം. പാപത്തിൻ നുകമേ തകർന്നു പോകാം. സംശയത്തിൻ നുകമേ തകർന്നു പോകാം. യേശുവിൻ നാമത്തിൽ തകർന്നു പോകാം. സംശയത്തിൻ നുകമേ തകർന്നു പോകാം. യേശുവിൻ നാമത്തിൽ തകർന്നു പോകാം. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ തോൽവിയില്ല, ഇനി തോൽവിയില്ല. തോൽവിയെ കുറിച്ചുള്ള ചിന്ത വേണ്ട. തോൽവിയില്ല, ഇനി തോൽവിയില്ല. തോൽവിയെ കുറിച്ചുള്ള ചിന്ത വേണ്ട. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. എഴുന്നേൽക്കാം, എഴുന്നേൽക്കാം. യേശുവിൻ നാമത്തിൽ ജയമുണ്ട്. ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, இந்த வேளையில் எங்களை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தண்டை நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து வருகிறோம். எங்கள் தேசம் இந்த நாட்களில் அனுபவிக்கிறதான வேதனையின் கட்டத்தில் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஜெபத்தை கேட்கிறவர், மனுபுத்திரர் மேல் கண்ணோக்கமாக இருக்கிற தேவன். ஆண்டவரே, உம்முடைய வசனங்களின்படியா உம்மிடத்தில் கடந்து வருகிறோம். பரலோக தகப்பனே, நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டள்ளும். அற்புதங்களை செய்கிற கர்த்தர். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிரியை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். இந்த நாட்களிலும் எங்கள் சபையில் உள்ள உள்ளங்கள் பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் இருப்பதை கர்த்தர் அறிகிறீரே. உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். பலவீனத்தின் கட்டுகள் உடையட்டும் அப்பா. உம்முடைய பிள்ளையுடைய சரீரங்களில் உம்முடைய ஜீவன் வெளிப்படட்டும். கர்த்தருடைய அற்புதம் உம்முடைய பிள்ளையுடைய சரீரங்களில் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய நரம்பு மண்டலங்களில் உம்முடைய ஜீவன் வெளிப்படட்டும். அற்புதம் நடக்கட்டும் அப்பா. இரத்த அணுக்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து ஆண்டவரே, சுகத்தோடு உம்முடைய பிள்ளைகள் சுவாசமிட ஆரோக்கியமடைய அற்புதம் செய்யும் அப்பா. எல்லா பலவீனத்தின் நுகத்தடிகளை முறியடித்து உம்முடைய நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை விடுதலை ஆக்குகிறோம். உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளையுடைய சிரசின் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. யாபேசோடு இருந்த தேவனுடைய கரம் ஆண்டவரே, தீங்கும் துக்கப்படுத்தாதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பாதுகாத்து விடுதலையாக்கி ஆண்டவரே, உம்முடைய பாதுகாப்பின் செட்டைக்குள் மறைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் கொடுத்தது போல செய்தது போல எங்களுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பாதுகாப்பை நீர் கட்டளையிட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஆங்காங்கே வீடுகளில் கஷ்டத்தோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. வாழ்க்கையில் நெருக்கத்தின் நிலைமை, சரீர பலவீனங்கள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே வருமான குறைச்சல்,
தேவைகளை ஆண்டோரே எப்படி சந்திப்பார் என்று ஆண்டோரை நோக்கி ஆண்டோரை கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இறங்கும் அப்பா. நீர் அற்புதம் செய்யும் ஆண்டோரே. உம்முடைய பிள்ளையுடையதான வாழ்க்கையின் தேவைகளுக்கு என் கர்த்தர் போதுமானவராயிருந்து அற்புத சுகத்தையும் ஆண்டோரே தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். திருநாம மகிமைப்படட்டும் ஆண்டோரே. ஆண்டோரே ஸ்தோத்திரம். பரமபிதா குறைவையெல்லாம் நிறைவாக்குவார் என்று வாசிக்கிறோமே. எல்லா குறைவுகளையும் நீக்கி உம்முடைய பிள்ளைகளை நிறைவாக்கி சகல தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்தள்ளும், அற்புதம் செய்தள்ளும். திருநாம மகிமைப்படட்டும் ஆண்டோரே. ஸ்தோத்திரம் அப்பா. மருத்துவமனையில் வேலை செய்கிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், டாக்டர்ஸை, நர்ஸ்மாரை, ஆண்டோரை நம் பொது பணியில் செயல்படுகிற ஒவ்வொரு காவலர்களையும் உடைய கரத்திலே தருகிறோம். உம்முடைய பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும் அப்பா. நேர்த்தியாய் செயல்பட தெய்வீக கிருபையை பகர்ந்து அதிசயங்களின் தேவனே உம்முடைய அற்புதத்தை கண்டுமை ஸ்துதிக்க உதவி செய்யும் அப்பா. அற்புதங்களின் தேவனே உம்மை நோக்கி கடந்து வருகிறோம். இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியில் ஆண்டோரே கொள்ளை நோய் பாதிக்கப்பட்ட நேரத்தில் உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை உம்முடைய பிள்ளைகள் நோக்கி பார்த்த வேளையில் சுகம் கிடைத்தது என்று வாசிக்கிறோமே. ஆண்டோரே சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவா எங்கள் இரட்சகர் இருக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற ஆண்டோரே ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் நீர் சுகத்தை கொடுத்து அற்புதம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போனதில்லை என்று வாசிக்கிறோமே. உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவித்து சாட்சிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் செய்தள்ளும். திருநாம மகிமைப்படட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக தகப்பனே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டோரே. உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் ஆண்டோரே நீர் அனுப்பி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வல்லமையுள்ளவர். உம்முடைய மகனை அதற்காய் நீர் அதிகாரப்படுத்தும், அக்கினி ஜுவாலையாய் மாற்றும். வசனத்தை கேட்கிற நாங்கள் ஆண்டோரே எங்கள் இருதயமாகிய பொக்கிஷத்தில் நல்ல வேளை சேமித்து வைக்க அவைகளின்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் அப்பா. ஆண்டோரே மக்காய் பிரகாசிக்க செயல்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வாசிக்கிறோமே. அவ்விதமாய் கர்த்தருடைய மகிமை எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு உயிர்ப்பித்து உமக்காய் செயல்பட எங்கள் ஒவ்வொருவரையும் அதிகாரப்படுத்தும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை செய்தள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி. பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவாராக. நம்முடைய தேசத்தில் இக்காலத்தில் நிலவி வரக்கூடியதான கொள்ளை நோயின் தாக்கமும் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையும் மரண ஊலங்கள் பெருகி வருகிற இந்த நாட்களில் நாம் விழித்தெழும்பி அவசரமாய் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை மறுபடியும் ஆவியானவர் ஞாபகப்படுத்த விரும்புகிறார். கரிசனையாய் இந்த நாளின் செய்தியை மனதில் வைக்கவும் தொடர்ந்து ஆராய்ந்து பார்க்கவும் நாம் ஒவ்வொருவரும் தீவிரமாய் விழித்து செயல்படவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஒரு விபத்து நடந்தால் அல்லது இக்கால நோய் தொற்று ஒருவருக்கு ஏற்பட்டால் அவருக்கு அவசரமான மருத்துவ உதவி தேவைப்படும். அவசர உதவி செய்தால் உயிர்காப்புக்கு காரணமாக தீரும். கால தாமதம் மரணத்துக்கு ஏதுவாக மாறிவிடுகிறது. அதை இந்த நாட்களில் நாம் பார்த்து வருகிறோம். காலதாமதம் பண்ணி மருத்துவமனைக்கு போகிறதான நிலையில் மருத்துவர்கள் ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்ணினீர்கள், ஆபத்தான நிலைக்கு வந்துவிட்டீர்களே என்று கேட்பதை நாம் அறிவோம். அவசர சிகிச்சை கிடைக்காத நிலையிலும் பலர் மரணத்திற்கு ஏதுவாக தள்ளப்படுகிறதை நாம் கவனித்து வருகிறோம். அவசரமாய் செய்ய வேண்டிய காரியங்கள் நாம் செய்தே ஆக வேண்டும். அதுபோல இக்கால சூழ்நிலைகளில் சிருஷ்டி கர்த்தருடைய நோக்கங்களை உணர்ந்து தீவிரமாய் சற்றும் காலதாமதமின்றி உடனடியாக கவனிக்க வேண்டிய காரியங்களை இந்த நாளில் நாம் சிந்திப்போம்.
நமது வாழ்க்கையில் அவைகளை செயல்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. சங்கீதம் 95 6 முதல் 11 வரை உள்ள வாக்கியங்களிலே, சங்கீதம் 95 6 முதல் 11 வரை உள்ள வாக்கியங்களை நாம் வாசிக்கும் பொழுது, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்தரத்தில் கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்தேன், கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். முதலாவது நாம் கவனிக்க வேண்டிய அவசரமான காரியம் என்ன? நம்முடைய பிதாக்களிடத்திலே எந்த காரியத்தை குறித்து தேவன் கோபப்பட்டாரோ அந்த காரியங்கள் நமது வாழ்க்கையில் இல்லாமல் இருக்க நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்களுடைய நிலைமையில் கோபப்பட்ட 3 காரியங்களை இந்த வேத வசனங்களில் நம்மை ஆண்டவர் உணர்த்துகிறார். ஒன்று, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தையை கேட்டார்கள், ஆனால் மாட்டோம் என்று எதிர்த்து நின்றார்கள், கீழ்ப்படியாமல் போனார்கள். ஆண்டவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த அந்த மகாபெரிய தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மக்களை பார்த்து தம்முடைய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பது அவருக்கு கோபத்தை உருவாக்குகிறது. பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே மோசேயின் நாட்களில் பார்வோன் தனக்கு தேவன் சொன்ன வார்த்தையை ஒவ்வொரு முறையும் செய்ய மாட்டேன் என்று தன் இருதயத்தை கடினப்படுத்தினான், கீழ்ப்படியாமல் போனான். விளைவு என்ன? அவனும் அவனுடைய ஜனங்களும் அழிவதற்கு காரணமாயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை பல நேரங்களிலும் அல்லத்தட்டினார்கள், கீழ்ப்படியவில்லை. ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உரைத்த எச்சரிப்புகள், ஆலோசனைகள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். விளைவு என்ன? அவர்கள் சிறைப்பட்டு போய் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். தேவன் இன்றும் தம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதவர்களிடத்தில் கோபப்படுகிறார் என்பதை வேத புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, அந்த ஜனங்கள் நம்முடைய முற்பிதாக்கள் வழுகி போகிற இருதயம் உள்ளவர்களாயிருந்தார்கள். வழுகி போகிற இருதயம் அப்படின்னா என்ன? ஒரு புருஷன் மனைவி குடும்ப வாழ்விலே ஒன்றாய் இணைக்கப்பட்டு உடன்படிக்கை வாழ்வில் காணப்படக்கூடிய அன்பிலிருந்து அவர்கள் வேறு ஒருவரோடு அந்த அன்பை பகிர்ந்து உடன்படிக்கை வாழ்விலிருந்து இன்னொருவருடைய அன்புக்கு நேரே வழி மாறி போகிறதான நிலை, வழுகி போகிற நிலைமை. ஆண்டவரோடு கொண்டிருந்த முதல் அன்பு உடன்படிக்கை உறவிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பல நேரங்களில் அந்நிய தேவர்களை நாடி போனார்கள். சுற்றுமுள்ள ஜனங்கள் தொழுது கொண்ட வழிமுறைகளை பின்பற்றி கையினால் செய்யப்பட்ட தேவர்களை
அவர்கள் நாடி தேடினார்கள். சர்வ சிருஷ்டிகர் அதை கண்டபொழுது கோபமானார். நான் வளர்த்து நான் ஆதரித்த என் ஜனம் என்னை மறந்து என் அன்பை விட்டு ஒன்றுமில்லாதவைகளை நேசிக்கிறது என்ன? அவர்களுக்கு இருக்கிறதெல்லாம் நான் அருளியது, என்னை மறந்தார்களே என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கோபமானார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவரை அறிந்த ஜனம் ஆண்டவருடைய அன்பிலிருந்து விலகி உலகத்தின் அன்புக்கு நேராக போகிற நிலை இன்றும் ஆண்டவருக்கு கோபத்தை கொடுக்கிறது. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. நண்பர்கள், சிற்றின்பம், உலகத்தினுடையதான பொழுதுபோக்குகள் பலது இக்காலத்தில் நமது இருதயத்தை கவர்ந்து விடுகிறது. அவைகளில் சிக்குண்டு ஆண்டவர் பேருள்ள அன்பை குறைத்துவிட்டு உலகத்தின் பேருள்ள அன்பை பெருக்கிக் கொள்வது கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்குகிற காரியமாயிருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மூன்றாவதாக, என்னுடைய வழிகளை அறியாமல் போகிறார்கள். என்னுடைய வழிகளை அறியாமல் போகிறார்கள். மருந்துக்கள் தயாரிக்கும் பொழுது அதனுடைய உதிரி பாகங்கள், மூலக்கூறுகள் சரிவிகிதமாய் சேர்க்கப்படாவிட்டால் உயிர் காப்புக்கு பதிலாக உயிரை அழிக்கும் மருந்தாக அது மாற முடியும். மாணவர்கள் ஆய்வுக்கூடங்களிலே ரசாயன பொருட்களை பரிசோதனை செய்யும் பொழுது மூல வேதிப்பொருட்களை சரிவிகிதமாய் வழிமுறைகளின்படி இணைக்காவிட்டால் பலன் வித்தியாசமாய் மாறும். அதனுடைய ரிசல்ட் வித்தியாசமாய் போகும். ஆக ஆண்டவருடையதான வழிகளை அறியாமல் போகிறார்கள். ஆண்டவர் தான் சிருஷ்டித்த தனி ஜனத்திற்கு தான் கொடுத்த பிரமாணங்கள் உண்டு, நியமங்கள் உண்டு, விதிமுறைகள் உண்டு, கட்டளைகள் உண்டு. அவைகளை கற்றுக்கொள்ளவும் ஒவ்வொரு நாளிலும் அன்றாட சூழ்நிலைகளில் தேவனுடைய ஆலோசனை என்ன, இன்று நீர் என்ன சொல்ல விரும்புகிறீர், உமது வழிநடத்துதல் என்ன, உமது சித்தம் என்ன என்பதை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தேவன் எழுதி தந்த அவருடைய வழிமுறைகளையும் தேவன் உணர்த்துகிற அன்றன்றுள்ள வழிமுறைகளையும் கருத்தாய் உணர்ந்து அதை பின்தொடர்கிற நிலை அவரை சந்தோஷப்படுத்தும். இவைகளை விட்டுவிட்டு தங்களுடையதான மன நிலைமைகளின்படி உலகத்தில் உள்ள மக்களை போன்று செயல்படுகிற நிலைமை குறித்து ஆண்டவர் கவனிக்கும் பொழுது என் வழிகளில் நடக்கவில்லை, என் ஆலோசனையின்படி அவர்கள் செய்யவில்லை, என் ஆலோசனைகளுக்கு அவர்கள் காத்திருக்கவில்லை, தங்கள் மனதின் வழிகளில் நடக்கிறார்கள், என் வழிகளை அறியாமல் போகிறார்கள். அதை குறித்து ஆண்டவர் கோபமானார். நம்முடைய பிதாக்களிடத்தில் ஆண்டவர் கோபப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணுமேயானா நம்மிலும் தேவன் கோபப்படுவார் என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய கோபம் ஒரு பொழுதும் நமக்கு ஆசீர்வாதமாயிராது. ஆக நம்முடைய பிதாக்கள் தேவனுடைய சத்தம் எப்பொழுதெல்லாம் கேட்டார்களோ அப்பொழுது கீழ்ப்படிந்தவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுடைய அன்பிலே வந்தவர்கள் தேவன் தங்களுக்கு சொன்னதை யார் யார்
எந்த சூழ்நிலைமையிலும் விட்டு விலகாமல் அதை பின்பற்றி நடந்தார்களோ அவர்களை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்கி கீழாகாமல் மேலாக்கி ஆசீர்வதித்தார். தேவனுடைய வழிகளை உணர்ந்தறிந்து அந்த வழிகளில் நடந்தவர்களை கர்த்தர் பாதுகாத்தார், தப்புவித்தார், ஒத்தாசை பண்ணினார், கனம் பண்ணினார் என்பதை பார்க்கிறோம். ஆக தேவன் பிதாக்களில் கோபப்பட்ட காரியங்கள் நமது வாழ்க்கையிலே இல்லாமல் இருப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது நான் கீழ்ப்படிவது அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. நான் கீழ்ப்படியாமல் இருப்பது அவருக்கு கோபத்தை கொடுக்கிறது. அவருக்கு முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவது அவர் எதிர்பார்க்கிற காரியம். அதை விட்டுவிட்டு அந்த அன்பை உலகத்துக்கு நான் கொடுப்பது தேவனை கோபப்படுத்துகிற காரியம். தேவன் தந்திருக்கிற எழுதிய வழிமுறைகளையும் ஒவ்வொரு சூழ்நிலைமைக்கும் தேவன் தரக்கூடிய ஆலோசனையே என்ற வழியையும் நான் விட்டு நடப்பது ஆண்டவரை கோபப்படுத்துகிறது. ஆனால் அதன்படி செய்வது ஆண்டவரை சந்தோஷப்படுத்துகிறது. இது இக்காலத்தில் நாம் மிக முக்கியமாய் அவசரமாய் கவனிக்க வேண்டிய முதல் பாகமாய் இருக்கிறது. இரண்டாவது பகுதி என்னவென்றால், இக்கால சூழ்நிலைமையில் இதை போன்ற சூழ்நிலையில் நம்முடைய பிதாக்கள் சந்தித்த பொழுது எவைகளை ஆண்டவர் அது செய்ய விரும்பினாரோ, எதிர்பார்த்தாரோ, அதை அந்த காரியங்களை நமது வாழ்க்கையில் நாம் இக்காலத்தில் செய்வோமே ஆனால் மிகுந்த பாதுகாப்பும் நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நாம் கண்டடைவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6, 8, 9, 10 என்ற வேத வாக்கியங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம், ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களில் எல்லாம் உங்கள் பல்லுகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களில் எல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 8வது வாக்கியம், 2-3 பட்டணங்களின் மனுஷர் தண்ணீர் குடிக்க ஒரே பட்டணத்திற்கு போய் அலைந்தும் தாகம் தீர்த்து கொள்ளவில்லை, ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் வாக்கியம், கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் உங்களை தண்டித்தேன், உங்கள் சோலைகளிலும் திராட்சை தோட்டங்களிலும் அத்திய மரங்களிலும் ஒலிவ மரங்களில் மிகுதியானதை பச்சைப்புழு அரித்து போட்டது, ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 10ஆம் வாக்கியம், எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன், உங்கள் வாலிபரை பட்டயத்தாலே கொண்டேன், உங்கள் குதிரைகளை அழித்து போட்டேன், உங்கள் பாளையங்களில் நாற்றத்தை உங்கள் நாசிகளிலும் ஏற பண்ணினேன், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் நாட்களிலே ஆண்டவர் ஆகார குறைவு, மழை இல்லாத நிலை, தானியம் விளையாத நிலை, கொள்ளை நோய் உண்டான காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு நேராக மனதை திரும்பி அவரை நோக்கி ஜெபித்து காரணங்களை கண்டுபிடித்து பரிகாரத்தை தேடுவதற்கு தேவன் எதிர்பார்த்தார். ஆனால் தேவனுடைய எதிர்பார்ப்பின்படி தேவனுக்கு நேரே தங்களுடைய மனதை அவர்கள் திருப்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 1-6 வாக்கியங்களிலே, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 1-6 வாக்கியத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நாம் 1 முதல் 6 வரை உள்ள வாக்கியங்களை வாசித்தால் அதனுடைய நிலைமையை நாம் புரிந்து கொள்ள முடியும். பின்பு அவரின் காதுகள் கேட்க மகா சத்தமாய்
நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வர கடவர்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளில் பிடித்து கொண்டு வடக்கே பார்த்த உயர்ந்த வாசலின் வழியிலிருந்து வந்தார்கள். அவர்களில் சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பலிபீடத்தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை கேருபின் மேலிருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தரவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டழுகிற மனுஷர்கள் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பின்பு அவரின் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமங்கு உருவப் போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் ஆண்டவர் அவருக்கு காண்பித்த ஒரு தரிசனத்தை இங்கே பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் என்ன? தேசத்தினுடையதான சூழ்நிலைகளின் நிமித்தம் விக்கிரகத்தை சேவித்து ஆண்டவருடைய வார்த்தையை அல்லத்தட்டி கீழ்ப்படியாமல் போய் ஆண்டவருக்கு எதிர்த்து நடக்கிறதான ஜனங்களுடைய சூழ்நிலையை நிமித்தம் ஒரு கூட்டம் ஆட்கள் பெருமூச்சு விட்டு ஆண்டவரை பார்த்து அழுது கொண்டிருந்தார்களாம். ஆண்டவர் ஒரு தூதனை அழைத்து அப்படி பெருமூச்சு விட்டு அழுது மன்றாடி ஜெபிக்கிற உள்ளங்களை முதல்ல போய் அடையாளம் போடு என்று கட்டளையிட்டாராம். இரண்டாவதாக ஆண்டவர் சில தூதர்களை அழைத்து யார் யாருடைய நெற்றியில் அடையாளம் இல்லையோ அவர்களை ஒவ்வொருவரையும் வெட்டி போடுங்கள், இரக்கம் வைக்க வேண்டாம். அது பிள்ளையானாலும் ஸ்திரீயானாலும் புருஷனானாலும் முதியோரானாலும் எவரும் பட்சபாதம் வைக்க வேண்டாம். அடையாளம் யார் யாருக்கு இல்லையோ வெட்டி போடுங்கள் என்று ஆண்டவர் சில தூதர்களுக்கு கட்டளையிடுவதை எசேக்கியேல் கண்டு அதை எழுதுகிறார். ஆக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? தேசம் கர்த்தரை அறியாமல் போகும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழிகளை விட்டு விலகும் பொழுது, ஆண்டவர் ஜனத்தின் மேல் கோபம் கொள்ளுகிற நிலையை தெய்வ ஜனம் அறியும் பொழுது தேசத்திற்காக அழ வேண்டும், பரிந்து பேச வேண்டும், திறப்பின் வாசல் நிற்க வேண்டும். நம்முடைய முற்பிதாக்கள் பலர் எஸ்ரா, நெகேமியா, தானியேல், எரேமியா தேவ சன்னிதானத்தில் அழுதார்கள். மோசே அழுதான். இயேசு நகரத்தை பார்த்து அழுதார். நாமும் இக்காலங்களில் தேசத்தின் நிலைமையை பார்த்து அழுவதற்கு, பரிந்து பேசுவதற்கு, திறப்பின் வாசல் நிற்பதற்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேசத்திற்காய் திறப்பிலே நிற்க சுவரை அடைக்க ஒருவன் உண்டோ என்று ஆண்டவர் தேடினாராம். ஒருவனையும் காணேன் என்று ஆண்டவர் வருந்தினாராம். அப்ரஹாமை போல கர்த்தருக்கு முன்னே நின்று, நீதிமான்கள் 50 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ, 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ, இல்லை 10 பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று கர்த்தருக்கு முன்னே நின்று மன்றாடின அப்ரஹாமை போல இக்காலங்களில் கர்த்தருக்கு முன்னே பெருமூச்சு விட்டு அழக்கூடிய உள்ளங்களை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்மில் யாருண்டு என்று அவர் எதிர்பார்க்கிறார். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
12-13 வாக்கியங்களிலே, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். யோவேலின் நாட்களிலே ஒரு மிகப்பெரிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் நிலைமையில் தேசத்தின் ஜனங்கள் சிறுமைப்பட்டு போனார்கள். ஆண்டவர் அந்த நாட்களிலே யோவேல் மூலமாய் ஜனங்களை பார்த்து, இந்த சூழ்நிலைமை நிமித்தம் உபவாசித்து அழுங்கள். சிறியோர் யாரெல்லாம் உபவாசிக்க வேண்டுமா? கர்த்தருடைய சன்னிதான ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை பாலுண்கிற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளத்தன் அறையை மணவாட்டித்தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராய் ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும் உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஆக பஞ்சத்தின் காலங்களிலே, ஆகாரக்குறைவின் நிலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை பார்த்து உபவாசித்து அழ ஆண்டவர் எதிர்பார்த்தார். அந்த உபவாசித்து அழுததன் விளைவில் எவையெல்லாம் அவர்களுக்கு நஷ்டமாய் போனதோ 2 மடங்காய் ஆண்டவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். மேலும் அந்த அதிகாரத்தின் கடைசியிலே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் ஊழியக்காரர் உங்கள் ஊழியக்காரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன், உங்கள் வாலிபர் உங்களுடைய கன்னியாஸ்திரிகள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் கிருபை வரங்களை வெளிப்படுத்தி அனுகிரகமாயிருப்பார்கள். பௌதீக ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு, உபவாசித்து அழுத ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினதை நாம் பார்க்கிறோம். எகிப்திலே மோசேயின் மூலமாய் சொல்லப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21 முதல் நாம் வாசித்தால், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 21 முதல் 28 வரை உள்ள வாக்கியங்களிலே, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவிட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். இந்த காரியத்தை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நித்திய நியமமாக கைக்கொள்ள கடவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடி கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்போது இந்த ஆராதனையை கைக்கொள்ள கடவீர்கள். அப்பொழுது உங்கள் பிள்ளைகள் இந்த ஆராதனையின் கருத்து என்னவென்று கேட்டால், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்பு பண்ணின போது எகிப்திலிருந்து இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தலைவணங்கி பணிந்து கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் போய் அப்படியே செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். எகிப்திலே தலைப்பிள்ளை சங்காரம் நடக்கிற நேரத்தில் மோசேயின் மூலமாயும் ஆரோன் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறாமல் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆகையினால் பலன் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வீட்டிலும் மரணம் நடைபெறவில்லை, அழுகுரல் உண்டாகவில்லை, தலைப்பிள்ளை சங்காரம் நடைபெறவில்லை.
ஏனைய அனைத்து எகிப்து தேசத்தின் குடும்பங்களிலும் மரணங்கள் நடந்தது என்பதை பார்க்கிறோம். ஆக அன்றைக்கு கர்த்தர் எதிர்பார்த்தது போல இன்றைக்கும் கர்த்தர் நம்மில் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தையின்படி செய்யக்கூடிய மேலான அனுபவம் இன்றும் நம்மில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படிந்து பாதுகாக்கப்பட்டது போல இன்றும் நான் கீழ்ப்படிவோமே. கர்த்தருடைய பாதுகாப்பை அனுபவிப்பதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை செய்வதற்கு விழித்துக் கொள்ளுவோம், தீவிரப்படுவோம். இந்த காலத்தில் நாம் தப்புவிக்கப்பட அது வழி வகுக்கும். மூன்றாவதாக, கிறிஸ்துவுடன் ஒன்றுபடுகிற நிலைமையிலே நாம் வளர வேண்டும். இக்கால கிறிஸ்தவம் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தின் நிலைமையை விட்டு வித்தியாசமாய் போகிறது. இக்காலத்தில் தெய்வஜனம் விழித்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வாக்கியத்தில் ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவத்தினுடைய ரகசியம் என்ன? அது கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இடையே உள்ள உறவின் அடிப்படையாகும். அந்த உறவின் அடிப்படை என்ன? சரீரத்திற்கு தலை எவ்விதமாய் இருக்கிறது? இந்த தலையை வெட்டிவிட்டால் இந்த சரீரத்தின் நிலைமை என்னவாகும்? இந்த சரீரமானது அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் தலையிலிருந்து வரக்கூடியதான ஆலோசனை கட்டளையின்படியே இந்த சரீரம் செயல்படுகிறது. இந்த தலை சொல்லக்கூடிய செயல்பாட்டுக்கு இந்த சரீரம் ஒத்து செயல்படலைன்னா இந்த சரீரம் விபரீதமாய் மாறும். முன் சொல்ல தலை சொல்லும் பொழுது பின்னாக சென்றால், போகாமல் இருந்தால் இந்த சரீரத்திற்கு பயன் என்ன? இந்த உறவு கிறிஸ்துவுக்கும் திருச்சபைக்கும் அல்லது விசுவாசிக்கும் இடையே உள்ள உறவாக ஆண்டவர் நமக்கு பரிசுத்தாவின் மூலமாய் வெளிப்படுத்தி தருகிறார். கிறிஸ்துவுக்கும் கிறிஸ்தவனுக்கும் இடையே இருக்க வேண்டிய உறவு ஒரு தலைக்கும் சரீரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவின் அடிப்படையே ஆகும், சற்றும் குறைவானது அல்ல. இரண்டாவதாக, யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வாக்கியத்தை வாசித்தால், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ரோமர் 11:17 நாம் திருப்பினால், ரோமர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வாக்கியம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறாய். இப்போ நமக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள உறவின் அடிப்படை என்ன? ஒரு திராட்சை செடிக்கும் அதனுடைய கிளைக்கும் கொடிக்கும் இருக்கிற உறவின் அடிப்படை. நல்ல ஒலிவ மரமாகிய கிறிஸ்துவனிடத்திலே காட்டு ஒலிவ மரமாயிருந்த நம்மை காட்டு ஒலிவ நிலைமையிலிருந்து வெட்டி எடுத்து கிறிஸ்துவோடு நம்மை ஒட்ட வைத்து இப்பொழுது கிறிஸ்துவிலே ஒட்டி வைக்கப்பட்டிருக்கிற கிளையாக கிறிஸ்துவின் வேருக்கும் சாரத்திற்கும் கிறிஸ்துவின் தன்மைக்கு அடிப்படைக்கு ஒன்றுபட்ட நிலைமையில் நம்மை இணைத்திருக்கிறார். நாம் உலகத்தின் மக்களில் ஒருவராக வாழ்ந்திருந்த நம்மை அழைத்து தெரிந்து கொண்டு ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்தமாக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பிரகாசமாக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்தார்.
அந்த இணைப்பு ஒரு திராட்சை செடிக்கும் கொடிக்கும் உள்ளது போல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்ட காட்டு ஒலிவ மரமா கிளையை போல நாம் கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? ஆமேன். அப்போ கிறிஸ்துவில் ஒட்டப்பட்டிருக்கிற நான் கிறிஸ்துவில் நிலைத்திருந்து கிறிஸ்துவில் உள்ளதான சத்து நீரை உறிஞ்சி நான் கனி கொடுக்க வேண்டும். இந்த நிலையில் நான் கிறிஸ்துவில் நிலைத்திருக்காவிட்டால் என் வாழ்க்கையினால் பயனில்லை. ஆக திராட்சை செடிக்கும் கிளைக்கும் உள்ள உறவு போல கிறிஸ்துவுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் உறவு அவசியம். அது புதிய ஏற்பாட்டின் அடிப்படையாகும். எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 31, 32 வாக்கியங்களை திருப்பினால், இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு புருஷனும் மனைவிக்கும் இடையே உள்ள உறவு, ரெண்டு தனி நபர்கள் ஒரே மாம்சமாய் ஒன்றாய் மாறுகிற நிலை. ஸ்திரீக்கு புருஷன் தலையாகிறான், புருஷன் போஷித்து பாதுகாக்கிறான், மனைவி அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிறாள். இந்த ரெண்டு மாம்சங்கள் ஒரு மாம்சமாய் மாறுகிற உன்னத இணைப்பை ஆவியானவர் விவரித்து இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே உள்ள ஒருமைப்பாட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அது ஒரு மாபெரிய ரகசியம் என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். தெய்வக்குமாரனாகிய கிறிஸ்துவில் அவர் மீட்டுக்கொண்ட நான் ஒன்றாக இணைவது, ஒரு புருஷன் மனைவி ஒன்றாய் மாறுகிறது போல கிறிஸ்து என் மணவாளன், நான் அவர் மணவாட்டி. அவருக்கு முழுமையாய் எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற நிலைமையும், நான் அவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் என்னில் முழுமையாய் அன்பு கூறுகிற நிலைமையும், அவருடைய அன்பில் நான் நிலைக்க நான் முழுமையும் கீழ்ப்படிதலில் ஒன்றுபட, இவ்விதமாய் கிறிஸ்துவில் ஒன்றாகிற உயர்ந்த நிலைதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென், ஸ்தோத்திரம். அந்த ஒருமைப்பாடு கிறிஸ்தவ வாழ்க்கையில் இல்லையானால் அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கையே அல்ல. எபேசியர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 20, 21 வாக்கியங்களிலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்தாலயமாய் எழும்புகிறது. அஸ்திபாரத்தின் மேல் போடப்பட்ட அஸ்திபாரத்தின் மேல் ஒரு கட்டிடம் கட்டப்படும் என்றால் அது தூக்கு நூல் போட்டு மட்ட நூல் பிடித்து அஸ்திபாரத்திற்கு உள்ள அளவு நிறைகளின் படியே சுவர் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆக ஒவ்வொரு வரிசை கல்லு வைக்கும் பொழுது கொத்தனார் மட்ட நூல் போட்டு தூக்கு நூலை போட்டு சரி பார்ப்பான். இதை போலவே கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து என்ற மூலைக்கல்லும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய வாழ்க்கையும் உபதேசங்களும் அடங்கிய அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுகிறது. கிறிஸ்துவின் வாழ்க்கையும் உபதேசமும், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையும் உபதேசமும், அவைகள் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்வின் அஸ்திபாரமாகும். அந்த அஸ்திபாரத்தின் மேல் ஒரு கிறிஸ்தவன் ஒவ்வொரு சிந்தையையும், ஒவ்வொரு பேச்சையும், ஒவ்வொரு செயலையும் அவன் தூக்கு நூல் போட்டு மட்ட நூல் பிடித்து அதன்படி நான் செய்ய வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று யார் யார் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே கிறிஸ்து என்ற அஸ்திபாரத்தில் நிலை நிற்பார்கள். மற்றவர்கள் யாரோ
உலாவுகிற மாளிகை எங்கே? தேவனுடைய பிரசன்னம் யாருக்கு வெளிப்படும்? தேவன் எங்கே வாசம் பண்ணுவார்? தேவன் கட்டக்கூடியதான சபை எது? கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த ஆலயமாகிய நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய பிரசன்னம் அனுபவிக்க வேண்டுமையானால், ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டுமையானால், கிறிஸ்துவும் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையும் உபதேசம் என்ற அடிப்படையில் தான் என் வாழ்க்கை அமைய வேண்டும். ஆக ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து சொன்னது என்ன, கிறிஸ்து எனக்காக செய்தது என்ன, அப்போஸ்தலர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கை என்ன, அவர்கள் சொன்ன உபதேசம் என்ன, இவை நான் உற்று கவனிக்க வேண்டும். ஆக கிறிஸ்துவும் அப்போஸ்தல தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையும் உபதேசங்களையும் ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் பார்க்கிறது போல் பார்த்து என் வாழ்க்கையதோடு ஒன்றுபடுத்தி அதற்கு ஒத்தபடி என் வாழ்க்கையை நான் அமைக்கும் பொழுது தான் என் வாழ்க்கையின் மேல் ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்கும். நான் ஆண்டவரோடு ஒன்றாய் செயல்பட முடியும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21, 26 வாக்கியங்களிலே ஒரு சத்தியத்தை நாம் திரும்பவும் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம், அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். 26, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். இங்கே ஆண்டவர் இயேசு மகா பிரதான ஆசாரி ஜெபத்தில் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளக்கூடிய விண்ணப்பத்தில் அவருடைய இருதய விருப்பத்தின் ஒருமைப்பாடை பாருங்கள். பிதாவே நான் உம்மிலும் நீர் என்னிலும் இருப்பது போல என்னை விசுவாசிக்கிற ஜனங்களிலே நான் அவர்களுக்குள்ளும் அவர்கள் நம்மிலும் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். பிதாவே நீர் என்மேல் வைத்த அன்பு போல நான் இவர்களுக்குள் இருக்கும் பொழுது இவர்கள் மேல் அந்த அன்பை நீர் வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆக பிதாவில் குமாரனும் குமாரனில் பிதாவும் இருந்து ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நான் கிறிஸ்துவுக்குள்ளும் கிறிஸ்து எனக்குள்ளும் இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவை என்னில் ஜீவிக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து என்னில் உருவாக வேண்டும். கிறிஸ்துவினுடைய சுபாவம் தன்மை எனக்குள் வளர வேண்டும். அந்த கிறிஸ்துவின் சுபாவங்கள் நிலைப்பாடு என் வாழ்க்கையில வளர 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 கிறிஸ்துவின் மேல் பிதா எவ்வளவு அன்பு வைத்தாரோ அதே அன்பை என் மேல் வைப்பதற்கு காரணமாகிறது. அதுதான் கிறிஸ்துவனுடைய விருப்பம். பிதாவே நீர் என் மேல் எந்த அன்பு வைத்தீரோ அதே அன்பு இவர்கள் மேல் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய உயர்ந்த நிலை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதற்காகவே கிறிஸ்து நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்கினார். நாம் கிறிஸ்துவில் நீதியாய் மாறி நீதிமான்களாய் மாறி நாம் பாவிகளாய் இருக்கிற நம்மை நாம் நீதிமானாய் மாறுவதற்கு பாவம் அறியாத கிறிஸ்து நமக்காக பாவமாய் மாறி நம்மை நீதிமான்களாக்கி நீதிபரராகிய கர்த்தரோடு நம்மை ஒன்றுபடுத்தின கர்த்தருடைய அன்பு எத்தனை வார்த்தையினாலும் விவரிக்க முடியாத மேன்மையாகும். ஆகையினால் நமக்கு இன்றைக்கு இருக்க வேண்டிய நிலைப்பாடு என்ன? தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம். மிக அவசரமாய் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே பாதுகாப்புக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரை உள்ள வாக்கியங்களில் ஆசீர்வாதம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களே ஆகும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படியாத உலகத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அவசர நிலைமை உங்களிலும் என்னிலும் என் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு நாம்
மனம் திரும்பி ஏற்றுக்கொண்ட நாட்களிலே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் செய்கிறேன் என்று நாம் ஒப்பு கொடுத்தோமே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர், இதோ உமது அடியேன் என்று ஒப்பு கொடுத்தோமே, அதே நிலைப்பாடு நம் மரிக்கு பரியந்தம் பாதுகாக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு சிந்தையிலும் ஒவ்வொரு செய்கையிலும் நீங்க சொல்லுங்க, நான் செய்கிறேன் ஆண்டவரே, இதோ உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன் அப்பா. இந்த நிலைப்பாடு எவ்வளவு காலம் நாம் காத்துக்கொள்கிறோமோ அந்த அவ்வளவு காலம்தான் நாம் ஆதி அன்பில் நிலைத்திருக்கிறோம். இந்த நிலைப்பாடு நம்ம வாழ்க்கை விட்டு நீங்கி போகுமே ஆனா உலகத்திலே நாம் அன்பு கூறுகிற மக்களாய் மாறுவோம், தேவனுடைய கோபத்திற்கு காரணமாய் தீருவோம். நம்முடைய வாழ்க்கையில வெகு அவசரமாய் சொல்லும்படியேன் கேட்கிறேன், நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்ற ஒவ்வொரு சிந்தையிலும் ஒவ்வொரு பேச்சிலும் ஒவ்வொரு செய்கையிலும் ஒப்புக் கொடுக்கிற உண்மையான அன்பின் நிலைமைக்கு ஒரு மனைவி புருஷனுக்கு ஒப்புக் கொடுப்பது போல கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்கிற அந்த உன்னத நிலைமைக்கு வெகு சீக்கிரம் வர வேண்டும் என்று கர்த்தர் நம்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவருடைய எழுதப்பட்ட தேவனுடைய பிரமாணங்களின் வழிகளை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வோம், சிந்திப்போம், பேசுவோம், தியானிப்போம், அதை கைக்கொள்ளுவோம். ஒவ்வொரு அன்றாட சூழ்நிலைமைகளிலே இந்த குறிப்பிட்ட தேவையிலே தீர்மான விஷயங்களிலே நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உமது ஆலோசனை என்ன, உமது நடத்துதல் என்ன, உமது விருப்பம் என்ன என்பதை ஆண்டவரிடத்தில் ஜெப நேரங்களில் காத்து கிடந்து நமது காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவருடைய வழிகளை அறிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். தமக்கு பயந்தவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவர் போதிக்கிறவர் அல்லவோ, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறதான வழிகளை கற்றுக் கொடுக்கிறவர் அல்லவா. கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவருடைய வழிகளை ஒவ்வொரு நாளும் கற்று அதன்படி அந்த வழியிலே நாம் நடப்போமே ஆனா நமக்கு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், போஷிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆதரவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அங்கே அந்த கர்த்தருடைய அன்பை நாம் அதிகமாய் ருசிப்பதற்கு காரணமாய் தீருகிறது. இந்த நாட்களில் முழு இருதயத்தோடு கர்த்தருக்கு நேரே மனதை நாம் திருப்புவோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடையதான சமூகத்தில் பெருமூச்சு விட்டு அழ கர்த்தர் கிருபை தருவாராக. தேசத்தின் சூழ்நிலை எங்கும் மரண பயங்களும் மரணங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கும் பொழுது வீடுகளிலே பொழுதுபோக்கிக் கொண்டிருப்பது, விளையாட்டு காரியங்களிலே மும்முரமாயிருப்பது, தூங்கி நேரத்தை கழிப்பது, காலத்தின் நிலையை அறிந்து கொள்ளாமல் இருப்பது தெய்வ ஜனத்திற்கு நல்லதல்ல. விழித்து தேசத்தின் நிலைமையை உணர்ந்து பெருமூச்சு விட்டு அழுது பரிந்து பேசுவதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பசிகள், ஆகார குறைகள் தேசத்திலே உணரப்படுகிறது. ஆண்டு இரக்கமாய் அதிகம் பட்டினி இல்லாம நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம அரசாங்கத்தை ஆண்டவர் பயன்படுத்துறதற்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். இக்காலத்தின் ஆண்டுடைய இரக்கத்தை உணர்ந்து இந்த நாட்களிலே உபவாசத்தோடு கர்த்தருடைய சன்னிதானத்தில் பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் நாம் ஜெபிப்போமே ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வார், சூழ்நிலைகளை மாற்றியமைப்பார், இழப்புகளை ஈடுகட்டுவார். பௌதிகமான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் 2 மடங்காய் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்ய கவனத்தை வைப்போம். கிறிஸ்துவுடன் ஒன்றாகிற ரகசிய உறவிலே வளர்ந்து நாள்தோறும் ஒன்றாய் மாறுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எத்தனை பேர் இந்த நாளில் அதற்கு வேண்டி நாம் ஆயத்தப்படுகிறோம்? கண்களை மூடுவோமா? அருமையாண்டவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாவதாக. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் இந்த வார்த்தைகள் மூலமாய் நமது வாழ்வை மறுரூபப்படுத்துவாராக.
இந்த காலத்தில் அவசரமாய் உடனே நாம் செய்வோமே, ஆனா நம்முடைய ஆத்துமா பிழைக்கும், நம்முடைய குடும்பங்களிலே கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கும், சரித்திரம் திருத்தி எழுதப்படும், கர்த்தருடைய கோபம் மாறி அன்பும் இரக்கமும் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நமக்கு நாம் செய்வோமே, ஆனா என் ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை ஆண்டவர் மாற்றி நமக்கு ஆண்டவர் நன்மையின் காலங்களை கர்த்தர் தருவா. கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்களை நாம் செய்ய நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவுடன் ஒன்றுபடுகிற வாழ்க்கையாகும். அந்த ஒருமைப்பாட்டில் நாம் வளருவோமே, ஆனா நாம் மிகுந்த கனிகளை கொடுக்கிற உலகத்தினுக்கு ஆசீர்வாதமான மக்களாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாத உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னையே தத்தம் செய்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களுமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களுமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே, நீர் தந்த ஈவு வரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தேன். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, அனைத்தும் கிறிஸ்துவுக்கே எந்தன் அனைத்தும் அர்ப்பணமே, என் முழு தன்மைகள் ஆவல்களுமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, என் முழு தன்மைகள் ஆவல்களுமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. கர்த்தரை நோக்கி பார்க்க எத்தனை பேர் விரும்புறீங்க? வெகு அவசரமாய் உடனடியாய் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை தட்டி எழுப்புகிறார். ஒன்று, நம்முடைய பிதாக்களில் தேவன் கோபப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி விடுவோம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை அல்ல, உடனே கீழ்ப்படிவோம். தேவனுடைய ஆதி அன்பிலே நம்முடைய வாழ்க்கையை உடனடியே உறுதிப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய வழிகளை காத்து நடப்போமாக. அதில் தேவன் பிரியப்படுவார். இந்த காலங்களிலே பெருமூச்சு விட்டழ வேண்டிய நேரத்தில் பெருமூச்சு விட்டழ, உபவாசிக்க வேண்டிய நேரத்தில் உபவாசிக்க, மனம் திரும்ப வேண்டிய காரியங்களில் கர்த்தருக்கு நேரே மனதை திருப்பிக் கொள்ள, இந்த நாட்களிலே கர்த்தரில் ஒன்றாய் நிலைத்திருக்க கர்த்தர் நம்மை விரும்பும் பொழுது ஒப்பு கொடுப்போமா? அதை செய்வோமா? இந்த நாட்களிலே விழித்தெழும்பி செய்வோம். குடும்பமாய் கர்த்தருடைய சன்னிதானத்தில் உபவாசிக்கவும், கண்ணீர் விடவும், அழுது மன்றாடவும், நமது வாழ்வை கர்த்தருக்கு நேராக திருப்பவும் ஒப்பு கொடுப்போம். உடன்படிக்கை வாழ்வில் பிரவேசிப்போம். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவோம். அவருடைய வழி நடத்துதலுக்கு முழுமை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை புத்தி சொல்லி போதித்து நடத்துவதற்கு இக்காலத்தில் தேவன் விருப்பமாயிருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நேரத்தில் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவதும், வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு வேத பகுதி வாசிப்பதும் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லவே இல்லை. தலையும் சரீரமும் போல
திராட்சை செடியும் கிளையும் போல, ஒரு புருஷனும் மனைவியும் போல, அஸ்திபாரத்தில் கட்டப்படுகிற அஸ்திபாரமும் ஒரு கட்டிடமும் போல, இந்த நாட்களிலே பிதாவில் கிறிஸ்துவும் கிறிஸ்துவில் பிதாவும் இருந்தது போல, கிறிஸ்து நமக்குள்ளேயும் நாம் கிறிஸ்துவிலும் இருக்கிற ஒருமைப்பாடு தான் கிறிஸ்தவத்தின் சாரம். இதை ஆராய்வோம், இதை சொந்தப்படுத்துவோம், இதில் தினமும் வளருவோம். சரித்திரத்தை கர்த்தர் மாற்றி அமைப்பா. நம்முடைய குடும்பங்கள் தேவனுடைய பிரசன்னம் விளங்கும், தேவனுடைய மகிமை இறங்கும். கிறிஸ்துவில் பிதா வைத்த அதே அன்பு நம்மில் கர்த்தர் வெளிப்படுத்துவா. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கிறிஸ்துவில் பிதா வைத்த அதே அன்பு நம்மிலும் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தேசத்தில் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மகா கிருபை மறக்கும் நிறைந்த அன்பின் பிதாவே, இந்த வேதனை நிறைந்த இக்காலத்தில் நாங்கள் அவசரமாய் காலதாமதம் இல்லாமல் எங்கள் மேல் கோபப்படும் காரியங்களிலிருந்து எங்களை திருத்தி அமைத்து, நீர் எங்களில் எதிர்பார்க்கிற காரியங்களை ஆவலோடு செய்து, எங்கள் ஆண்டவரோடுள்ள ஒருமைப்பாட்டில் வளர்ந்து ஒன்றாகி நாங்களும் ஆண்டவர் ஒன்றாய் செயல்படுகிற உயர்ந்த வாழ்வு எங்களுடைய நன்மைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாப்புக்கும் இம்மையில் மட்டுமல்ல நித்திய காலத்திற்கு உரிய நித்திய வாழ்வின் மேன்மைக்கும் காரணமாய் தீர ஒரு முறை கூட எங்களை தட்டி எழுப்பி உணர்த்தின இந்த பகுதிகளுக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து வருகிறோம். யார் யார் இந்த நாளிலே விழித்துக் கொள்ளுகிறார்களோ, உணர்ந்து கொள்கிறார்களோ, ஒப்புக் கொடுக்கிறார்களோ, உம்மோடு ஒன்றுபட விரும்புகிறார்களோ, Thank you Holy Spirit, thank you Holy Spirit. நம்முடைய அன்பை பெற்றவர்களாய், நீர் எதிர்பார்க்கும் செயல்பாடு நடவடிக்கைகளை செய்தவர்களாய் ஸ்தோத்திரம். உபவாசங்களிலும் கண்ணீரோடு பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிற ஜெபங்களிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்கி கீழ்ப்படுகிற கர்த்தருடைய வசன உணர்த்துதல்களின்படி, அன்றாட பரிசுத்தாவின் வழிநடத்துதலின்படி பயபக்தியோடு இணங்கி செயல்பட்டு ஸ்தோத்திரம் கடைசி மூச்சு வரை நீங்கள் சொல்லுங்க, நான் செய்கிற ஆண்டவரே என்று ஒருமைப்பாட்டிலே உம்மோடு ஒன்றாய் உம்முடைய விருப்பத்தை செய்து உயர்ந்து வாழ்கிற உன்னத வாழ்வுக்கு யார் யார் ஒப்பு கொடுக்கிறாங்களோ ஒவ்வொருவரை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க, பரிசுத்தாவியால நிரப்புங்க, கிருபையினால் வரங்களால் நிரப்புங்க. நம்முடைய மக்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களுக்கும் பாதுகாவலுக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள நித்திய ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு பிள்ளைகளை ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன். நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி நம்முடைய ரத்தத்தினால் முத்திரையிட்டு இந்த காலத்தில் நம்முடைய சிறகன்கள் மறைத்து உம்முடைய முகப்பிரகாசத்தில் வைத்து உம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நித்திய கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டுவீராக. அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இந்த தேசத்திற்காக பரிந்து பேசவும், இந்த உறவின் நிலைமைக்கு, இந்த தேவனுடைய அன்புக்கு நேராக, இந்த தேவனோடு ஐக்கியத்துக்கு நேராக எங்கள் நண்பர்களை இனஜன பந்துக்களை, எங்கள் அயல்வாசிகளை நாங்கள் வழி நடத்தவும் உதவி செய்து ஒத்தாசை பண்ணி கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு வெளிப்படுத்தி கிறிஸ்துவில் ஒன்றாக மாற்றவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுக்கிரகம் செய்யுங்க. பிரியாத பிரசனங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருப்பதாக. சகல கனமு துதி மகிமை உமக்கு தருகிறோம். இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் இவைகளை தாழ்மையோடு கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய இரட்சகரும் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் வழிநடத்தல் பாதுகாவல் நம் அனைவரோடும்
நான் வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு விண்ணப்பத்தோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. நன்றி, நன்றி.